திருப்பதி தேவஸ்தானத்திற்கு தாங்கள் இதுவரை நெய் விநியோகம் செய்தது இல்லை என அமுல் நிறுவனம் விளக்கம். தமிழகத்தில் வெப்பம் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். நியோமேக்ஸ் நிதி நிறுவன மோசடி வழக்கு தொடர்பாக விளக்கமளிக்குமாறு நடுவண் புலனாய்வுத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. இந்திய வானூர்தி படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நியமனம். வருகிற 30ஆம் தேதி பொறுப்பேற்பார் என தகவல். திருவில்லிபுத்தூரில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி கழிவுநீர் கால்வாயை நகராட்சி ஊழியர்கள் சுத்தம் செய்யும் அவலம். தேனி மாவட்டம் கம்பத்தில் வாய்க்காலை அடைத்திருந்த நெகிழி கழிவுகளை அப்புறப்படுத்திய மாணவர்களுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 80 நாட்களுக்கு பிறகு 1000 கன அடிக்கும் கீழ் சரிவு. பாசனத்துக்காக 20,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். தாம்பரம் அருகே உள்ள மேலக்கோட்டையூரில் பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது. திருத்தணி அருகே நில அளவீடு செய்து கொண்டிருந்த வருவாய்த்துறையினருடன் விவசாயி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாராலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு பொன்னாடை அணிவித்து பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் பாராட்டு.